நமஸ்காரம் பாட்டி. 10ங்கிறோம்ல, 10ன்னா என்னது? 10ன்னா சாதம் அதெல்லாம் அடுப்பில் வைக்கிறோம்ல, அடுப்பில் வச்சு உப்பு போட்டு வச்சா அது 10. உப்பு போட புளிக்காய்ச்சலாம் மற்றவங்க வச்சுக்கோ, உப்பு போடக்கூடாது. அடுப்பில் வச்சு உப்பு போடக்கூடாது. கீழே இறக்கி வச்சு உப்பு போட்டால் அது 10 கிடையாது. உள்ளே வச்சு எத்தனை நாள் வேணால் வச்சு சாப்பிட்றோம், விசேஷ நாள்லாம் சாப்பிட்றோம். அடுப்பில் போட்டு உப்பு போட்டு வச்சாச்சுன்னா அது 10. அது விசேஷ நாள்லாம் சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி வடா மாவெல்லாம் கலரினா கீழே வச்சு அடுப்பில் வச்சு கலரிடணும். அப்புறம் கீழே வச்சு தான் உப்பு போடணும். அதுலேயே உப்பு போடக்கூடாது. கீழே வச்சு தான் உப்பு இதெல்லாம் போட்டு கலரி இப்போ விடாமல் அடுப்பில் போட்டு வைக்கிறதெல்லாம் உப்பு போட்டு வச்சாச்சுன்னா அது 10. சில பேர் ரவா உப்புமாவெல்லாம் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுக்கு உப்பு இல்லாமல் அடுப்பை கிளறிட்டு அதுக்கப்புறம் கீழே இறக்கி வச்சு உப்பு போட்டு சாப்பிடுவா. அவ்வளோ அதுவாங்க. அது எப்படி அப்போ திட்டம் தெரியும் உப்புக்கு? நம்ம போடுற திட்டம் தெரியும்ல. எங்கள் பாட்டிலாம் அப்படி தான் பண்ணுவா. ரவா உப்புமாலாம் அதாவது உப்பு போட்டு அடுப்பில் உப்பு போட்டு பண்ணினா அது 10 ஆகிடும். உப்பு போடாமல் கீழே இறக்கி வச்சு தான் பண்ணி சாப்பிடுவா எல்லாமே. எங்கள் அம்மாவோட அம்மா பாட்டி, கல்யாணி பாட்டியா? கல்யாணி பாட்டி அந்த காலத்தில் வேலை அப்படி தான். உப்பு போட்டது எதுவுமே 10 அடுப்பில் வச்சா கருவாயிடும். அது திருப்பியும் வச்சு இன்னைக்கு வச்சுட்டு நாளைக்கு எடுத்தால் அது பழம் 10. அதுக்கு பேர் இது புது 10. நாளைக்கு வச்சு சாப்பிட்டா அது பழம் 10. அது பழம் 10னா 10 இல்லாமல் இருக்கிறதுனா நாளைக்கு வச்சு சாப்பிடலாமா? 10 இல்லாமல் இருந்தால் ஒரு நாளைக்கு வச்சுக்கலாம். அது உப்பு சப்பாத்தி அதெல்லாம் அதான் சப்பாத்திலாம் நம்ம வெளியில் பிரச்சனை தானே சாப்பிட்றோம். அது 10 அடுப்பு துடைக்கணும். துடைச்சிட்டு பண்ணினாக்கா சாப்பிடலாம். துடைக்காம 10 அடுப்பில் பண்ணினா சாப்பிடக்கூடாது. அடுப்பெல்லாம் சமைச்சோன்னு துடைக்கணும். துடைச்சா மறுத்து காப்பி போடணும்னா இருந்தால் கூட அடுப்பை துடைச்சிட்டு தான் காப்பி போடணும். சமையல் அடுப்பில் அப்படியே காப்பி போடக்கூடாது. காப்பி போட்டால் அது 10. இப்போ எண்ணெயில் பொரிக்கிறதெல்லாம் 10 இல்லையா? அதான் அடுப்பை துடைச்சிட்டு தான் எதுனாலும் சமைச்சு ஒன்று சமைக்கிறதுக்கு முன்னாடி செய்யணும். எதுனாலும் இப்போ தோசை மரம் அப்படி பண்ணுறோம், ஏதாவது ஊறுகாய் பண்ணுறோம்னாக்கா முதல்ல ஆரம்பத்துலேயே அடுப்பு சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி அதெல்லாம் பண்ணி வச்சுக்கணும். அடுப்பு 10 ஆகிறதுக்கு முன்னாடி 10 எடுத்தால் திருப்பி அடுப்பெல்லாம் அந்த ஸ்டாண்டெல்லாம் அலம்பி அடுப்பை துடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணணும். அப்போ தான் 10 கிடையாது. அந்த அடுப்புலேயே பண்ணினா 10. அது மாதிரி தோசை வாக்குறோம்னு வச்சுக்கோ. தோசை வாக்கும்போது தோசை மாவு நிறையா இருக்குது. நிறைய மாவு அப்படியே வச்சுட்டு அந்த கரண்டியோடு வாக்கிட்டு திருப்பி அந்த கரண்டியை போட்டால் மறுநாளைக்கு வச்சுன்னா அது 10. தோசையை அதுக்கு சின்ன பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும். அந்த பெரிய அப்படியே அந்த பாத்திரத்தோடு வச்சுட்டு அரைச்ச பாத்திரத்தோடு அப்படியே வச்சுக்க கூடாது. அப்படியே வச்சுட்டு வாத்துட்டு அந்த தோசைக்கல்லில் இதை போட்டு வாத்துட்டு திருப்பி அந்த கரண்டி மாவில் போட்டால் அது 10 ஆகிடும். அந்த மாவு 10. அதுக்கப்புறம் 10ல் தான் வச்சுக்கணும். அது உள்ளே வைக்கக்கூடாது அந்த மாவை. எவ்வளோ அதுக்காக தான் கொஞ்சமாக எடுத்து தோசை மாவெல்லாம் நிறைய அரிசி வச்சுருந்தாக்கா கொஞ்சமாக எடுத்து தான் வாக்கணும். 10 படம் 10ல் வச்சுட்டாச்சுன்னா மிச்ச மாவு அந்த மாவோட ஊற்றக்கூடாது. அதை அப்படியே வச்சிடணும். அதை இப்போ இந்த சமையெல்லாம் பண்ணிட்டு வடையெல்லாம் போடணும்னாலும் அடுப்பை தொடச்சுட்டு தான் பண்ணணும். பண்ணினாதான் 10 கிடையாது. அதெல்லாம் ஏன் இப்போ பார்க்குறேன்னு கேட்குறா. இப்போ எல்லாம் ஹெல்த்துங்கிறோம். அதெல்லாம் தான் இப்போ உடம்பு நல்லதுக்கு தான். ஏன்னா இப்போ எல்லாம் வச்சுட்டு இப்போ சமைச்சு 1 வாரம் வச்சுருந்தான் சாப்பிட்றோம். அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாதுங்கிறதுனால தான் 10 அப்படின்னு சொல்கிறோம். நம்ம 10 இல்லாத பண்ணினோம்னாக்கா எத்தனை நாள் வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த காலத்தில் 2 அடுப்பு வச்சுட்டு இருப்பா. 10 சமைக்கிறதுக்கு ஒரு அடுப்பு, பட்சணங்கள்லாம் பண்ணுறதுக்காக ஒரு அடுப்புன்னு. அதில் சமைக்க மாட்டா. இந்த மாதிரி காப்பி போடுறதுக்கு பட்சணம் பண்ணுறதுக்குன்னு அதுக்குன்னு தனியாக வச்சுருப்பா. இப்போ எல்லாம் ஒரே இதுவாக இருக்கிறதுனால. ஆனால் இப்போ என்ன செய்வா சில பேர் 2 கேஸில் 2 இருக்குல்ல, இந்த பக்கம் வைக்கிறேன், இந்த பக்கம் 10 இல்லை அப்படின்பா. அது எப்படினாலும் அடுப்பு தானே. அது 10 அது வைக்க மாட்டா. நான் இந்த பக்கம் தான் 10 வச்சுருக்கேன், இந்த பக்கம் 10 வைக்கல, இந்த பக்கம் செய்ய பாலை காய்ச்சறேன்பா. அப்படிதான் செய்யக்கூடாது. அந்த அடுப்பில் சமைச்சோன்னா முழு அடுப்பும் 10 தான். 2 ஸ்டாண்டெல்லாம் அலுமினா தான் அடுத்து 10 இல்லாமல் செய்யணும். பால் காய்ச்சி காப்பி போடுறதா இருந்தால் கூட 10. வெறும் சாதம் 10 இல்லையா? 10 தான். சாதம் வடித்தாலே 10 தான். சாதம் குழம்பு வச்சாலே 10 தான். சாதத்துக்கே 10 தான். சாதம் உப்பு போடலைனாலும் அது சாதம் வெந்துருக்குல்ல, அதனால அது 10. அடுப்பில் வச்சு வேக வச்சு விடுறோம்ல, அதனால